ஒரு அற்புதம் நடக்க போகுது. என்னது அது? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்பம் ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் நான் சொல்றதுதான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லை இந்த சேனல், நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். அக்டோபர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமா அமைஞ்சிருக்கு. நிறைய கிரகங்கள் டிரான்சிட் நடக்குது இந்த அக்டோபர் மாசம். ஃபர்ஸ்ட் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா கேதுவோட சிம்ம வீட்டுல இருந்த சுக்கிரன் கன்னி வீட்டுக்கு பயிற்சியாகி வந்துடும். அதுக்கடுத்து 24ஆம் தேதி புதன், துலாம் ராசி மேல இருந்த புதன் விருச்சிகம் ராசிக்கு பயிற்சியாகும். 27ஆம் தேதி துலாம் ராசி மேல இருந்த செவ்வாய் திரும்பவும் புதன் கூடவே போய் சேரும், விருச்சிகம் ராசிக்கு பயிற்சியாகி போகும். புதன் செவ்வாய் ரெண்டுமே இந்த மாசம் ஃபுல்லா ஒன்னாவே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். குருவுடைய பார்வையிலே இருப்பாங்க. கும்பம் ராசிக்கு 3 10வது அதிபதியான செவ்வாய் குருவுடைய பார்வையில புதனுடைய இணைவுல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் இருக்கும். வேலை விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். தனக்காரகனான குருவும் வந்து உச்சமாகும். அதிசார அமைப்புல ஒரு 50 நாள் இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய்க்கும் குருவுடைய பார்வை கிடைச்சது ரொம்பவே நல்ல விஷயம். இப்பதான் வந்து உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு மார்ச் மாசத்தோட. ஆனாலும் உங்களால அதை ஃபீல் பண்ணவே முடிஞ்சிருக்காது, ராசிக்கு 2வது இடத்துல சனி இருக்கிறதுனால. இப்ப இந்த அதிசார அமைப்புல குரு கடகம் ராசி மேல உச்சமாகும். ஒரு 50 நாள் இருக்கும். திருப்பி மிதுனம் ராசிக்கே வந்து பயிற்சியாகி போயிடும் டிசம்பர் 5ஆம் தேதி. ஸோ இந்த 50 நாள் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சனியோடைய அந்த இன்டென்சிட்டி வந்து குறைவா இருக்கும். பெரிய அளவுல சனியால செயல்பட முடியாது. குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சமாகி உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனிய பார்வையால தொடர்பு கொள்ளும். ஸோ சனியுடைய அந்த கெடுதல் பண்ணக்கூடிய தன்மைகளை கொஞ்சம் குறைக்கும் இந்த குருவுடைய பார்வை. ரொம்பவே எனக்கு பிசினஸ் டல்லா இருக்கு, என்னதான் ஜென்ம சனி முடிஞ்சாலும் டல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுவும் சொந்த ஜாதகம் கொஞ்சம் தசாபுத்தி சரியில்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 7.5 சனிக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஜென்ம சனி ராசி மேல அந்த சனி உங்களுக்கு விலகிடுச்சு, தனஸ்தானத்துல இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்கும், பிசினஸும் டல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்திருப்பீங்க. இந்த 50 நாள் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கிடைச்சதுனாலையும், தனஸ்தானாதிபதியான குரு உச்சமாக்குறதுனாலையும், தொழில குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான செவ்வாய்க்கும் குருவுடைய பார்வை கிடைச்சனாலையும் பணவரவுகள் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னும் 2 மாசத்துக்கு 50 நாளைக்கும் நல்லா இருக்குங்க. தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்பவே ரைட்டான டைமாவே அமைஞ்சிருக்கு. வேலையில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜாப்ல சாட்டிஸ்ஃபைடா இல்ல, ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஐடியால இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஜாப்லயே நீங்க கண்டினியூ ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல் ஆஃப் சடன் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது இடம் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ கடன்கள் கிடைக்கும், சுப கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கும். 6வது இடம் வந்து வேலையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ 6வது இடத்துல குரு உச்சமாகிறதுனால நல்ல வேலை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஜாப் தேடிட்டு இருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு அப்படி வருது. ஜாப் தேடிட்டு இருக்கிறேன், ஜாப் கிடைக்குமாங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பம் ராசிக்காரங்க ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஜாப்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அட்டமாதிபதியான புதன் குருவுடைய பார்வையில இருக்கு. சோ பெரிய அளவுல கெடுபலன்களை தர மாதிரியான அமைப்புகள் இல்ல. இருந்தா கூட சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வையில இருக்கும். சந்திராஷ்டமம் நடக்கும்போது சனி பார்வை சந்திரனுக்கு கிடைச்சிருக்கும். மனோகாரகனான சந்திரன், மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் ராசிக்கு 8ல மறைவுதான் சந்திராஷ்டமம். ஓகேவா? சனியுடைய பார்வையை வாங்கி மறையும் 1 வருஷத்துக்கு. சோ உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 20, 21ஆம் தேதிகள்ல சந்திராஷ்டமம் நடக்கும். ஸோ அந்த டியூரேஷன்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது, முடிவெடுக்க முடியாது, குழப்பமா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் இந்த டேட்ஸை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதிகள்ல மட்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்திடலாம். சூரியன் அது ஒரு கெடுபலன் தான். கண்டிப்பா இப்ப கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, திருமணம் ஆகலைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, சூரியன் வந்து இந்த மாசம் நீசமாகும். எந்த சுப தொடர்பும் கிடையாது. உங்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானாதிபதி, 7வது அதிபதி, திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. 7வது அதிபதி நீசமாகிறதுனால
திருமண விஷயங்கள்ல மட்டும் திருமண தடைகள் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கும். ஸோ திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. மத்தபடி ஓவராலா கும்பம் ராசிக்கு ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எனக்கு எதுவும் நல்லது நடக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த குரு பார்வையினால சனி வந்து தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி அதோடைய வேலையை செய்யாம கொஞ்சம் குறைச்சுக்கிடும். ஸோ உங்களுக்கு ஓவராலா இந்த அக்டோபர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. படிக்கக்கூடியவங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமா அந்த வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பாத்தீங்கன்னா குருவுடைய உச்ச குருவுடைய பார்வை வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல படுது. ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். வெளிநாட்டிலேயே பிஆர் ட்ரை பண்றவங்க, சொந்த ஜாதகமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு அப்புறமும் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் சில பேர் கமெண்ட் பண்றாங்க எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு. உங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுது செக் பண்ணீங்களா? உங்களுக்கு 6-8 தசா புத்தி போகுதா? போனதுக்கு அப்புறமும் இங்க வந்து எதிர்பார்க்க கூடாது. ராசி பலன்ல சொல்றது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு இங்க நாங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம், அங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா உங்க சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கு. அதை செக்கே பண்ணாம ராசி பலன்ல சொல்றது எனக்கு நடக்கல, அப்ப நான் ஜோதிடத்தை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் பாத்துக்கோங்க. உங்களுக்கு அங்க எல்லாம் சூப்பரா இருக்கா, இங்க சொல்றது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதாவது சூரியன் நீசம் ஆகுறதுனால உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். தகப்பன் வழியில, தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் பெரிய அளவுல பலமா இல்லை. சோ உங்களுக்கு சூரியனும் அந்த ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா நீசமாகும். எந்த ஒரு சுப தொடர்பும் இருக்காது. தகப்பன் வழியில சில தொந்தரவுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். தகப்பன் வழி சொத்து கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி. காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி உறவு, இது கொஞ்சம் பாதிக்கப்படும். தேவையில்லாத வாய் தகராறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி பெரிய கெடுபலன்கள்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. கெரியர் வைஸ், ப்ரொஃபஷனல் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸலண்டாவே இருக்கு. ஸோ இந்த 50 நாட்களை நீங்க ரைட்டா யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்ன எனக்கு இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் 19 நாளைக்கு உங்களுக்கு நடக்காது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மாற்றம் தெரியும். கண்டிப்பா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அக்டோபர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமா அமைஞ்சிருக்கு. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் நான் சொல்றதுதான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லை இந்த சேனல், நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.